ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 6. அவனுடைய சொந்தங்களில் பல பேருக்கு அவன் வேலை வாங்கி கொடுத்திருக்கிறான். 10 பைசா இவனுக்குன்னு எடுத்துக்க மாட்டான். கேட்ட தொகையை வாங்கி அவன் வைத்து கொண்டு வேலையில் சேர்ந்த பிறகுதான் கொடுப்பான். அதுகூட இப்பத்தான். முன்பெல்லாம் தன் சொந்த பணத்தை கொடுத்துட்டு பிறகு வாங்கி கொள்வான். வேலை வந்த பிறகு அப்புறம் தர்றோம், இப்போ கஷ்டமாக இருக்கு, கடனாக இருக்கு என்று சாக்கு சொன்னார்கள். அதனால் பெரும்பாலும் இதில் தலையிடுவதை குறைத்து கொண்டான். அமைச்சரிடம் நேரடியாக பணம் கொடுப்பவர்களை கண்டுகொள்ள மாட்டான். அவருக்கு தெரியும், இப்படி போகிற பலருக்கு நாமம் போட்டு விடுவார்கள். அமைச்சரும் அவருடைய மச்சானும். அமைச்சர் ஒன்றுமில்லாமல் இருந்த போதெல்லாம் வராத சொந்தங்கள் இப்போது வந்து சுற்றி கொண்டார்கள். அமைச்சர் சரியான தில்லாலங்கடி. தீனாவை வைத்துத்தான் தொகுதியில் அரசியல் செய்ய முடியும் என்று தெரியும். அதே சமயம் அவனிடம் நம்பி எதையும் சொல்லலாம், செய்யலாம். ஆனால் அவரால் ஏமாற்ற முடியாது. ஏமாற்ற நினைத்து கடுமையான கண்டனத்திற்கு ஆளாகியும் இருக்கிறார். எனவே ஆட்டையை போடுவதற்காகவே மச்சானை துணைக்கு வைத்திருக்கிறார். சாப்பாட்டு பந்தி ஆரம்பமானது. சின்னவங்க அப்புறம் சாப்பிடலாம், குழந்தைகளும் பெரியவர்களும் முதலில் வாங்க என்று கூட்டி போனார்கள். அவரவர் செட்டுகளோடு சேர்ந்து அரட்டை அடித்து கொண்டு சாப்பிட்டார்கள். சுமித்ராவும் விசித்ராவும் சாப்பிட்டார்கள். சுரேஷ் நண்பர்களுடன் ஐக்கியமாகிவிட்டான். தீனாவும் சாப்பிட்டான். அகத்தியனும் அவனுடன் சாப்பிட்டு முடித்துவிட்டு கொட்டகையை விட்டு வெளியே சற்று தள்ளி போனார்கள். இருட்டில் நின்றபடி பேசிக்கொண்டு இருந்தார்கள். அவன் புதிதாக கட்டிய கட்டிடத்திற்கும் கொட்டகைக்கும் இடைப்பட்ட இடத்தில் நின்றிருந்தார்கள். அங்கே நின்றபடி சாப்பாட்டு கொட்டகை, சமையல் கொட்டகை, அமர்ந்திருக்கும் இடம் அனைத்தையும் பார்க்க முடியும். அப்படி நின்று பார்த்தவன், டே சின்ன பயலுக, தண்ணி அடிச்சிடாம நாளைக்கு வர கொஞ்சம் கண்காணிக்க சொன்னியா என்று அகத்தியனிடம் கேட்க, நம்ம ஆட்கள் கிட்ட சொல்லிட்டே, நம்ம பயலுக பண்ண மாட்டாங்க. அத்தை பசங்க அவங்க மாப்பிள்ளைகள் ஏதாவது பண்ணிடக்கூடாதுல்ல. இந்த பழக்கம் இருக்கிற எல்லாருடைய பொண்டாட்டியர்கிட்டையும் சொல்லி வச்சாச்சு என்றான். என்றவனின் பார்வை சற்று தள்ளி அவர்கள் நின்ற அதே இருளுக்கு வந்த இருவரைத்தான் பார்த்தது. அவர்கள் யாரென்று தெரியும். சசிதரனும் முருகனும். என்னடா மாப்பிள்ளை, எதுக்கு என்னை கூட்டிக்கிட்டு போற என்று முருகன் கேட்க, எல்லாம் காரியமாத்தான். நீ போய் நம்ம சுமித்ரா இருக்கால்ல, அவளை வர சொல்லு என்றான். என்னடா நீ கூப்பிட்டா சுமித்ரா உடனே வருவான்ற மாதிரி சொல்ற என்று முருகன் கேட்க, அப்படி இருந்தா நான் ஏண்டா உன்னை கெஞ்ச போறேன்? என்னது கெஞ்சினியா? இது எப்ப என்று முருகன் கேட்க, நாளைக்கு ஃபாரின் சரக்கு கொண்டு வர போறேன், உனக்கு வேணுமா வேண்டாமா என்று சசிதரன் கேட்க, வேணும் வேணும், நம்ம டாஸ்மார்க்கில் கூட ஊழல் பண்ணுறானுங்கடா, எம்புட்டு குடித்தாலும் போதையே ஏறலை. இப்படி எப்போவாவது உன் தயவில் ஃபாரின் சரக்கு குடித்தா தான் உண்டு. கண்டிப்பாக எனக்கு வேணுமாப்பில்ல என்று கெஞ்ச, அப்போ நான் சொல்கிறபடி செய் போ. விசித்ரா இப்போ தான் அவள் ஃப்ரெண்டு கூட பழைய வீட்டுக்கு போனான். நீ இப்போ போய் சுமித்ரா கிட்ட விசித்ரா கூப்பிடுறான்னு இந்த இடத்துக்கு வர சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றான். என்னடா மாப்பிள்ளை சொல்கிற? ஏதோ முன்னாடி சுமியை விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சேன், நானும் கண்டுக்கலை. இப்போ அவளை தீனா மச்சானுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போய் அவளை கூப்பிடுன்னு சொல்கிற? இது நல்லா இல்லை மாப்பிள்ளை. தீனா ஏற்கனவே கோபக்காரர். அவருக்கு பேசின பொண்ணு வேண்டாம்டா. வம்பு பிடிச்ச ஆள் பிரித்து மேய்ஞ்சிருவாரு என்றான். எதுக்குடா பயப்படுற? திடீர்னு இப்படி கல்யாணம் பேசுவாங்கன்னு நினைக்கல, அதனால் அசால்ட்டாக இருந்துட்டேன். சுமித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு. தீனா ரெட்டை குதிரையில் சவாரி பண்ண பார்க்குறாரு. சுமி பாவம்டா, ரொம்ப நல்லவ, நேர்மையானவ. அவ குடும்ப சூழ்நிலைக்காக தலையாட்டி இருப்பா. அவளை கூப்பிடு, என் காதலை நான் சொல்கிறேன் என்றான். சரியா வராது மாப்பிள்ளை, அவள் ஏதாவது கத்தி கலாட்டா பண்ணிட்டா மானம் போயிடும் மாப்பிள்ளை என்றான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சுமி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. நீ கூப்பிடுறியா இல்லை நம்ம சவுக்க கூப்பிடவா என்றான். வேண்டாம் வேண்டாம், நானே கூப்பிடுறேன்.
ஆனால் அவளுக்கு பிடிக்கலைன்னா நீ விட்டுறணும் என்றவன் சுமித்ராவை கூப்பிட போக, என்னண்ணே பேசாமல் இருக்கீங்க என்று அகத்தியன் மெல்ல கேட்க, அவன் உதடுகளை மூடியவன், வரட்டும், அவனது ஆசையை நாம கெடுப்பானேன், அவளுக்கு அவனை பிடிச்சா கட்டி வச்சுட்டு போவோம். அது சரி, இவன் அம்மா 100 பவுன் இல்லாமல் எவளையும் மருமகளாக வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இல்லை சொல்லியிருக்கு. நம்ம அகல்யாவுக்கு பேசினாங்க, நாங்கள் 50 பவுன் போடுறதா சொல்லிட்டோம், முடியாது 100 பவுன் போடுறதா இருந்தால் பேசுங்க, இல்லை வேறு இடம் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்கப்ல என்றான். என்ற தீரனின் பார்வை சசிதரனைத்தான் பார்த்து அளவிட்டது. ஆள் பார்க்க நல்ல வாட்ட சாட்டமாக தான் இருக்கான். இவனெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தானுங்க, சட்டுன்னு கல்யாண மாப்பிள்ளை ஆகிட்டானுங்க. இவனுக்கு 25 வயசு இருக்குமாடா? ஆமாண்ணே, நல்ல சம்பாத்தியம், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், வசதியான இடம், அதுதான் இவன் அம்மா கூடையில் அல்ல பார்க்குது என்றான். சசிதரன் இப்படியும் அப்படியும் டென்ஷனில் இருந்தான். இவர்கள் நின்றதை கவனிக்கும் மனநிலையில் அவன் இல்லை. முருகன் போய் விசித்ரா கூப்பிட்டதாக சொல்லவும் அவன் சொன்ன இடத்திற்கு சுமித்ரா வந்தாள். வந்தவள் சசிதரனை பார்த்துவிட்டு மெல்ல சிரித்தவள் சுற்றுமுற்றும் பார்க்க, என்ன சுமித்ரா, யாரை தேடுற என்று கேட்க, விசித்ரா வர சொன்னாலாம், இப்போ காணோம் என்றாள். அது சரி, என்ன தெரியுதா உனக்கு என்று கேட்டான். ஓ, தெரியுமே, சசிகலா அத்தாச்சியோடைய தம்பிதானே, இங்கே படையலுக்கு வரும்போது நான் பார்த்துருக்கிறேன் என்றாள். அவள் இயல்பாக அவனை நிமிர்ந்து நேராக பார்த்து பேசினாள். நான் இப்போ ஸ்மார்ட் சொல்யூஷனில் பெங்களூரில் வேலை பார்க்குறேன். 1.25 லட்சம் சம்பளம் வாங்குகிறேன். யாரையும் லவ் பண்ணலை. எனக்கு எந்த பெண்ணுடனும் தவறான தொடர்பு இல்லை. எனக்கு 2-3 வருஷமாக உன்னை ரொம்ப பிடிக்கும், விரும்புகிறேன். ஐ லவ் யூ. உனக்கும் விருப்பம்னா சொல்லு. நாளைக்கு படையல் முடிந்ததும் என் அம்மா உன் வீட்டுக்கு வந்து பெண் கேட்பாங்க. உன் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காத. உனக்கு என்ன பிடிச்சா மட்டும் போதும். என்ன சொல்கிற என்றான். அதுவரை இயல்பாக நின்று பேசியவள் கண்களில் பயம் வந்தது. என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஏதோ சொந்தக்காரர்னு நின்று பேசினேன், இதெல்லாம் தப்புங்க என்றாள். எது தப்பு? லவ் பண்ணுறது தப்பா? லவ் தப்பில்லை, ஆனால் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னது தான் தப்பு. ஏன், நீயும் பொண்ணு தானே, உன்னை லவ் பண்ணினா என்ன என்றான். ப்ளீஸ், நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்களா இல்லை தெரியாமல் கேட்குறீங்களான்னு தெரியலை. எனிவே எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு. யார்? அந்த மேனகாவோட சுற்றிக்கிட்டு இருக்காரே உன் மாமா, 31 வயசு, அரைக்கலாம், அவரா மாப்பிள்ளை என்று அவன் நக்கலாக கேட்க, அகத்தியன் துள்ளிக்கிட்டு கிளம்ப அவனை பிடித்து அமுக்கிய தீனா, பேசாம இரு என்று உரிமைனான் மெல்ல. சசிதரன் தீனாவை பற்றி சொன்னதை கேட்டு கண்கள் கலங்கியது சுமித்ராவுக்கு. எனக்கு தெரியாது, என் அம்மா ஆயா பார்த்து மாமாவை கட்டிக்க சொன்னாங்க, நானும் சரின்னு சொன்னேன். எதுக்கு சரி சொன்னியோ எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு அவர் பொருத்தமே இல்லை. நீ ரொம்ப சாஃப்ட்டு, அதை விட நேர்மையான பொண்ணு. தப்போ சரியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அது வேற. ஆனால் ஒரு பெண்ணு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறியே, உனக்கு அறிவு இல்லை? அந்த பொண்ணு பாவம் இல்லையா? அந்த பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சுக்கிற. உனக்கு உன் மாமா கிட்ட இருக்கிற பணத்து மேலே ஆசை இருக்குது, அதனால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்லு, நான் இப்போவே விலகிக்கிறேன். நீ பணத்துக்காகவா அவரை கல்யாணம் பண்ணிக்கிற என்று அவன் கேட்க, இல்லை என்றாள். நீ உனக்காக கல்யாணம் பண்ணிக்கல, உன் அம்மா தம்பி தங்கச்சிகளின் வாழ்க்கைக்காகத்தான் ஒத்துக்கிட்ட. அப்படி எதுவும் நீ தியாகம் பண்ணணும். உன்னோட சந்தோஷமான வாழ்க்கையை இழந்துட்டு உன் தம்பி தங்கச்சிகளை வாழ வச்சு உனக்கு என்ன கிடைக்க போகுது? அந்த பெரிய மாளிகை மாதிரி வீட்டில் 4 சுபத்துக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அவரும் அந்த மேனகாவும் ஊருக்குள்ளே வலம் வருவாங்க. 2 பேரும் இருக்கிற இடத்துல உன்னால் நிம்மதியாக மூச்சு அடைக்காமல் இருக்க முடியுமா? சொல்லு. உன்னோட நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். நீ இஷ்டப்பட்டா என் அம்மாவை பெண் கேட்க சொல்கிறேன். அவங்க ஒத்துக்கலை என்றால் நீ வீட்டை விட்டு வந்துரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெங்களூர் கூட்டி போயிடுறேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நீ சந்தோஷமாக வாழணும். அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்.
உன் மாமாவை மீறி எந்த சொந்தக்காரனும் உன்னை பெண் கேட்டு வர மாட்டானுங்க. நீ என் கூட வந்துரு, உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் என்றான். அதுவரை அவன் பேச பேச அவள் முகம் பயத்தில் வெளிரி போனது. தீனதயாளன் சுமித்ராவின் மாறும் முக பாவங்களைத்தான் பார்த்து கொண்டே இருந்தான். என்ன சுமித்ரா, ஏன் பயப்படுற? உன் மாமாவை நினச்சி பயப்படுறியா என்று கேட்க, ஆமா என்று தலையசைத்தாள். அவரால் நம்மளை என்ன பண்ண முடியும்? உன் விருப்பம்தான் இங்கே முக்கியம். உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே இங்கே இருக்கிற எல்லாரு கண்ணு முன்னாடியும் உனக்கு நான் தாலி கட்டுறேன் என்றான். அந்த பக்கம் எட்டி பார்த்த சுமித்ரா, ஐயோ தப்பா பேசாதீங்க, யார் காதலையாவது விழுந்துட போகுது. என் மாமா ரொம்ப பொல்லாதவர்னு என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் இப்படி வந்து இந்த நேரத்தில் தப்பாக பேசுகிறது மட்டும் தெரிஞ்சது உங்களை என்ன பண்ணுவாரோ தெரியாது. பாவம், நீங்கள் எல்லாரும் சொந்தக்காரங்களாக போயிட்டோம். மாமா உங்களை ஏதாவது பண்ணிட்டா சொந்தம் உடைஞ்சு போயிடும். வேண்டாம், நீங்கள் பேசினதை நான் கேட்கவே இல்லைன்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் இனியும் இப்படி பேசாதீங்க என்று அவள் திரும்பி நடக்க பட்டன அவள் கைப்பிடித்து சசிதரன் நிறுத்த வெடுக்கென்று அவன் கையை தட்டி விட்டவள், தொடர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆமாம், என் மாமா கிட்ட சொன்னால் இந்த கையே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். படித்த பொறுப்பான வேலை பார்க்குற நீங்கள் இப்படி நடந்துக்கலாமா? நான் ஒன்றும் தப்பான எண்ணத்தில் உன்னை பிடிக்கலை. நீ போயிட போறியேன்னு தான் பிடிச்சிட்டேன். சாரி. உன்னை தொட்டாதான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா? நீ வேணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தின்னு பதிவிரதையாக இருக்கலாம். ஓ மாமே அப்படி இல்லை. அந்த மேனகா சாப்பிட்ட எச்சி இலையில தான் அவள் சாப்பிட்ட இப்போ எச்சியை மிச்சத்தை தான் நீ சாப்பிட போகிற. நீ என்ன சுத்தமானவளா? ஒரு பெண்ணோட வாழ்க்கையை தெரிஞ்சே பறித்து எடுத்துக்க போகிற. அதுவும் உன் குடும்பத்தோட சுயநலத்துக்காக. உன்னை விட உன் மாமனை விட நான் ஒன்றும் தரம் தாழ்ந்தவன் இல்லை. உன்னை எனக்கு பிடிக்கும், காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீ ஏற்றுக்கலை. நஷ்டம் உனக்குத்தான். நீ தான் உன் வீட்டாருக்கு பயந்து உனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காம தள்ளி விட்டுட்டு போகிற. இதுக்காக கண்டிப்பாக ஒரு நாள் நீ ரொம்ப வருத்தப்படுவ. அந்த மேனகாவின் அழகில் மயங்கி சுத்தர உன் மாமன் ஒரு நாளும் உனக்கு மட்டுமான கணவனா மாறப்போவதே இல்லை. உன் கண்ணு முன்னால் காலம் பூரா அவ கூட வாழ்கிறத பார்த்து மனசு வெந்து நொந்து நூலாகி பைத்தியக்காரியாகி ரோட்டில் அலைய போறாய். நான் அதை பார்ப்பேன் பாரு என்றான்.